தூய ஆவியின் பெயராலே ஆமென். இந்த உலகையும் அதில் உறையும் அனைத்தையும் நல்லதென கண்ட இறைவா, உமது புதுப்பிக்கும் அருளால் புனிதப்படுத்துகின்றீர் என்ற உணர்வோடு இந்நாளை வரவேற்கின்றோம். சீயோனே, உன் உறைவிடத்தை அழகுபடுத்து, கிறிஸ்து அரசரை வரவேற்பாய். விண்ணக வாயிலாம் மரியாவை தழுவிக்கொள், ஏனெனில் அவரே புத்தொழியான மாட்சியின் அரசரை ஈன்றெடுத்தார். கன்னியாக இருந்து கொண்டே விடிவெள்ளியாய் உதித்த திருமகனை தம் கைகளில் தாங்கினார். அவரை சிமியோன் தம் கைகளில் ஏந்தி, இவரே வாழ்வுக்கும் சாவுக்கும் ஆண்டவர், உலகின் மீட்பர் என மக்களுக்கு அறிவித்தார். நாமும் மீட்பு பெற்ற மக்களாக வாழ தம் மகனை அர்ப்பணித்த நம் அன்னையின் துணையினை நாடி ஜெபித்து இவ்வழிபாட்டை மங்களம் பாடி தொடங்குவோம். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, இறைவனின் அருளால் நிறைந்துள்ளார், இறைவனின் தாயாக ஏற்றிடுவார், இறைவனின் இணைப்பாத அடிமை நான், இணையில்லாவர் திட்டம் நிறைவேறட்டும். மங்களம் மங்களம் மாமரியே, ஆகட்டும் என்றவும் வார்த்தையினார் ஆண்டவர் அவனில் அவதரித்தார். உலகம் கிறிஸ்துவின் தந்தையுடன் உறவில் இணைய வழி திறந்தாய். மங்களம் மங்களம் மாமரியே, மனிதனாயிரை மகன் வாழ்வதையே மனதில் தியானித்து வாழ்ந்திடவும், பாடுகள் பட்டு உயிர்த்தவர்க்கு பாரினில் சாட்சியாய் வாழ்ந்திடவும், பரிந்துரை பாய்த்தாய் மாமரியே. மங்களம் மங்களம் மாமரியே. இயேசு பிறந்த 40ஆம் நாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களான மரியாவும் சூசையும் யூத சட்டத்தை பிறழாமல் பின்பற்றும் இயேசுவின் பெற்றோர். அச்சட்டத்தின்படி தங்கள் தலைமகனை இறைவனுக்கு அர்ப்பணித்தனர். ஏழையாக, ஏழைகளில் ஒருவராக, ஏழைகளுக்காக பணிபுரிய இவ்வுலகிற்கு வந்த இயேசு ஏழைகளுக்கான காணிக்கையாகிய ஒரு ஜோடி புறாக்களை கொண்டே மீட்கப்படுகிறார். சிமியோன் இயேசுவை உலகின் ஒளியாக அறிவிக்கின்றார். இந்நிகழ்வுகளை புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது
சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி எம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். இயேசுவை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கும் செய்தியை புனித லூக்கா தனது நற்செய்தியில் விளக்குகிறார். இந்த நற்செய்தி தருகின்ற ஆழமான கருத்துக்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. இயேசுவை அர்ப்பணிப்பது தலைப்பேரான ஆண்மகவை அர்ப்பணித்து யூத சட்டத்தை நிறைவேற்றுவது. இதையும் கடந்து தாயை தூய்மைப்படுத்தும் சடங்காகவும் கூறப்படுகிறது. திருத்தந்தை தனது மரியாவின் சிந்தனைகள் என்ற மடலில் மீட்பின் மறைபொருள் மண்டி கிடப்பதாக கூறுகின்றார். வார்த்தை மனுவான இயேசு தன்னை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்த மறைபொருளின் தொடர்ச்சியாகவும் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியில் மனுக்குல மீட்பும் அறிவிக்கப்படுகிறது. சிமியோன் இறைவாக்கினர் இயேசுவே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே இஸ்ராயலுக்கு பெருமை என்று முன்னுரைக்கிறார். புனித லூக்கா கூறும் இப்பகுதியில் கிறிஸ்துவின் பாடுகளின் சுவடுகளும் தெரிகிறது. இந்த அர்ப்பணிப்பில் தம் அருமை மகனோடு தன்னையும் கடவுளுக்கு அன்னை மரியா அர்ப்பணிக்கிறார். இயேசு தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர். மரியாவையும் தன் மீட்பு பணிக்கு இணைத்துக் கொள்கிறார். ஒளி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவன் நிலையான ஒளியை பரப்புபவரும் அதன் காரணமுமான இறைவன் நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் முடிவில்லா ஒளியின் மாட்சியை பொழிகின்றார். அவரது புனித கோவிலில் மிளிரும் ஒளியால் எழில் பெற்றவர்களாகிய நாம் அவரது மாட்சியின் ஒளிக்கு வந்து சேர்வோம் என்ற நம்பிக்கையோடு அவரை புகழ்வோம். பார்க்கும் முகமெல்லாம், கேட்கும் மொழியெல்லாம், பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே. இறை வார்த்தை ஒலிக்கிறதே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே. திரும்பிடும் திசையெல்லாம் எழில் கொஞ்சம் இறையழகே. அசைகின்ற அணுவெல்லாம் மகத்தான இறை செயலே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே. இன்றைய நாளை அர்ப்பணிக்கப்பட்டோர், அதாவது துறவியர் தினமாக கொண்டாடுவதில் நாம் பெருமகிழ்வு கொள்கிறோம். இறைவன் திருச்சபைக்கு அளித்திருக்கும் மிக பெரும் கொடை துறவற வாழ்வு. திரு அவையின் வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் பற்பல தேவைகளுக்காக, பற்பல சீர்திருத்தங்களை கொணர்வதற்காக துறவற சபைகள் தூய ஆவியாரின் தூண்டுதலால் உருவாக்கப்பட்டன. திரு அவை தனது படிப்பினையில் இவ்வாறு கூறுகிறது: தந்தை இறைவனின் தனிப்பெரும் அன்பினால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் சுதன் இயேசு செய்த பணியினை தொடர்ந்து அந்த தூய ஆவியின் தூண்டுதலினால் துறவு வாழ்வை மேற்கொள்கின்றனர். ஆக நம் ஒவ்வொருவரின் அழைப்பும் தந்தையின் சித்தத்தில் நித்தியத்தில் உருவாகி அவர் மகன் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் இம்மண்ணில் ஆற்றிய பணியை
துணையாளராம் தூய ஆவியின் துணையோடு ஆற்றுவது ஆகும். எனவே அர்ப்பண வாழ்வில் பல சமயங்களில் என் பணி நான் செய்கிறேன், என்னால் தான் இப்பணி நடக்கிறது, நான் இல்லை என்றால் இது நடக்காது என்பன போன்ற எண்ணம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்த தருணங்களுக்காக இறை சந்நிதியில் மன்னிப்பு வேண்டுவோம். இறை வழியை மறந்து என் விருப்பு வெறுப்புகளின்படி வாழ்ந்த தருணங்களுக்காக, சுயநல ஆசைக்கு அடிமையாக வாழ்ந்த நேரங்களுக்காக, தூய தன்மையை மறந்ததற்காக, துன்புறும் மனிதரில் இறைவனை காண மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காக, அழைத்தல் வாழ்வில் பிரமாணிக்கம் தவறியதற்காக, கருணை நிறைந்த இறைவா, உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். துறவு வாழ்வு என்பது இறை அனுபவத்தில் ஊன்றிய ஒன்று. இறைமகனின் அப்பா அனுபவம் கல்வாரி வரை அவரை வழிநடத்தியது போல நமது அர்ப்பண வாழ்வில் நாம் பெறும் இறை அனுபவங்கள்தான் நாம் பெறும் சொத்து. நமது அன்றாட வாழ்வையும் அனுதின பணியையும் இறைமை உணர்வுடன் செய்வோம். அதனால் மகிழ்வை உய்த்துணர்வோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க, ஆழமாக வாழ சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் இறைவனது அருளால் அர்ச்சித்து கரம் பற்றி செல்லும் வழியெல்லாம் ஒளியாக வந்து காணும் பொருளில் மனிதரில் எல்லாம் அவர் பிரசன்னத்தை உணர்த்தி நாளும் உள்ளுணர்வில் உள்ளத்தில் உறைந்து உயிர் கொடுத்து வாழ்வின் ஒவ்வொரு பொழுதிலும் நம்மோடு இருப்பதை உணர்ந்து வாழ அறிவுறுத்தி கொண்டிருப்பதற்காக இறைவன் நமக்கு தந்த சபைக்காக, சகோதரிகளுக்காக, அவர்களின் வாழ்வு அனுபவங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் அர்ப்பணிப்போம். அனைவரும் ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னரும் பாட வேண்டிய பல்லவி: இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உமக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உமக்காக தருகின்றே. எளியோரின் அடைக்கலமே இறைவா, உம்மை பின்பற்றுவதே துறவற வாழ்வின் அடிப்படை என்பதை ஆழமாக உணர்ந்து வாழவும், உம்மை போன்று எளியோரை அரவணைத்து செல்லும் தாராள அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழவும் வரம் வேண்டி எம்மை அர்ப்பணிக்கின்றோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உமக்காக தருகின்றே. வாழ்வின் ஊற்றேயம் இறைவா, நீதி அமைதி சமத்துவம் என பேசுகின்ற நாங்கள் அதை எம் வாழ்வில் கடைபிடிக்கவும், எமது குடும்ப வாழ்வில் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்யவும், பிறருடைய சுமைகளை இன்முகத்தோடு சுமக்கவும் வரம் வேண்டி எம்மை அர்ப்பணிக்கிறோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உமக்காக தருகின்றே. அன்பின் ஊற்றேயம் இறைவா, பணிவிடை புரியவே என்று துறவற வாழ்வில் நுழைந்த நாங்கள் பாதுகாப்பு தருகின்ற மரபு சார்பு பணிகளிலே எங்களை புதைத்து கொள்ளாமல், காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப புதிய பணிகளை இனம் கண்டு புதிய வானகம் புதிய வையகத்தை நோக்கி பயணிக்க அருள் வேண்டி எம்மை அர்ப்பணிக்கின்றோம். இறைவா
உந்தன் பாதம் வருகின்றே. என்னையே உமக்காக தருகின்றே. இறைவா, மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் என்று எங்களுக்கு மீட்பின் நற்செய்தியை அறிவித்தீரே. எம் சபை சகோதரிகள் அனைவரும் அர்ப்பண வாழ்வுக்கு எதிரான தடைகளை தகர்த்தெறிந்து மரியாளின் அர்ப்பணத்தையும் இயேசுவின் சுய அர்ப்பணத்தையும் கண்முன் கொண்டவர்களாய் வாழ வரம் வேண்டி எம்மை அர்ப்பணிக்கிறோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே. என்னையே உமக்காக தருகின்றே. வரமருளும் இறைவா, எமது அழைத்தலுக்காக நன்றி கூறும் இந்நாளில் தங்களை உமக்கென அர்ப்பணித்த குருக்கள், இருபால் துறவியர்கள் அனைவரும் அழைத்தையும் இறைவனாகிய உமது வழி நடக்கவும், மனித நேயமும் பணிக்கான தளராத மனமும் நாங்கள் கொண்டு அர்த்தமுள்ள துறவு வாழ்வு வாழ வரம் வேண்டி எம்மை அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே. என்னையே உமக்காக தருகின்றே. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கி கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். நாங்களும் தூய்மை அடைந்த முழு உள்ளத்துடன் உமக்கு அர்ப்பணமாகுமாறும் உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழவும், என்றும் உண்மையை ஒரே தேவையாகவும் வாழ்வாகவும் பற்றி கொண்டு வாழவும் எமக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.